guys, welcome to Sabha Padma Vlogs. Sabha Padma awareness vlog. கண்டென்ட் இல்லைன்னு சொன்னேன். கடவுள் இப்படி ஒரு கண்டென்ட் கொடுத்து எடுன்னு சொல்லுவாரு நான் கொஞ்சம் கூட நினைக்கிறேன். பாருங்க பாருங்க இப்படி ஒரு நான் செவனேன்னு தானடா இருந்தேன் அப்படின்ற கதையை எங்க சும்மா செவனேன்னு தான் அந்த சீட்ல ஓரமா நின்னுச்சு. அதுக்கு இவ்வளவு பெரிய அடிபட்டு பாருங்க. மே மந்த் ஆகுதுன்னா டெய்லி ஒரு 1 hour கேப்ல வந்து காரை சுத்தி பாத்துக்கோங்க. வேணாலும் சுத்தி பாருங்க. இல்லைன்னா ஒரு ஆள் போட்டு கூட சுத்தி இந்த சம்மர்ல மே ஏப்ரல் மேல வந்து சுத்தி பாத்துக்கோங்க. ஏன்னா அப்பதான் நமக்கு வந்து ஸ்கூல் ஹாலிடேஸ் எல்லாம் உண்டா. என்ன பண்ணுவாங்க பசங்க, சீட்ல கிரிக்கெட் விளையாடுறேன், அது விளையாடுறேன், கல்ல தூக்கி எறிகிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம கஷ்டப்பட்டு கார் வாங்குறோமோ இல்லையோ அந்த காரை கஷ்டப்பட்டு காப்பாற்றணும். அதுதான் பெரிய வேலை. பள்ளி விடுமுறையா, இந்த பள்ளி விடுமுறை மே மந்த் ஏன் விடுறாங்க? நீங்க வந்து வெயில் அதிகமா இருக்கும், சம்மர் டைம்ல நீங்க வீட்டுல இருந்து ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் லீவ் விடுறது. நீங்க விளையாடுங்க, தப்பே இல்லை. ஆனா உங்களுக்கும் டேமேஜ் ஆகாம பக்கத்துல உள்ள பொருளுக்கும் டேமேஜ் ஆகாம விளையாண்டீங்கன்னா பிரச்சனை கிடையாது. ஆனா எந்த நிலைமைக்கு கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்கீங்க பாத்தீங்களா? ஆக்சுவலி என்னன்னா, நமக்கு வந்து எப்போ மனசாருன்னா, சப்போஸ் நம்ம வெளியில எடுத்துட்டு போயிட்டு ஏதோ ஒரு இடத்துல நிப்பாட்டி இடிச்சு அதனால இப்படி வந்துருந்துச்சுன்னா நமக்கு வந்து ஓகே, தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போச்சு அப்படின்ற மாதிரி இருந்திருக்கும். நான் பாட்டுக்கு செவனேன்னு தானடா நின்னு என் மேல ஏன்டா கல்ல கொண்டு எரிஞ்ச அப்படின்ற மாதிரி சும்மா இருந்த வண்டிக்கு இப்படி ஒரு செலவு வந்துருச்சு. தமிழ் இது உனக்கு தெரியாது. நம்ம வந்து கிளம்பி சரி இது ஆயிப்போச்சு அப்படின்னு சொல்லிட்டு வேற வழி இல்ல, இப்படி நடந்துருச்சு, வேற வழி இல்ல, நமக்கு இம்பார்ட்டண்டா ஒரு இடத்துக்கு போயே ஆகணும்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டு ரேடியோ ஆன் பண்ணா. ரேடியோல என்ன பாட்டு தெரியுமா ஓடுது? ஒரு கல் ஒரு கண்ணா உடையாமல் மோதி கொண்டால் தெரிஞ்சு போச்சு பாத்துக்க. சோதனை மேல சோதனை. அந்த வேற என்ன பண்றது, சிச்சுவேஷன் சாங் அப்படின்னு கேட்டுட்டு அதையும் கேட்டுட்டு போய் சரி ஓகே. இதுல இருந்து இந்த ஸ்ட்ரீட்ல நிப்பாட்டுறவங்களுக்கு எல்லாம் ஒரு சரியான வேண்டுகோள், இது ஒரு அவேர்னஸ். கண்டிப்பா என்ன பண்ணுவாங்க, ஸ்ட்ரீட்ல நிப்பாட்டிட்டு அப்பப்ப செக் பண்ணிக்கோங்க. டெய்லி ஒரு தடவை செக் பண்ணிருங்க. இல்லன்னா நமக்கு வந்து நாங்க வந்து செக் பண்ணல, 2 நாளைக்கு முன்னாடிதான் நிப்பாட்டணும். நம்ம வீட்டுக்கு பக்கத்துல தானே நிக்கிது அப்படின்றதுனால நம்ம செக் பண்ணல. காலைல கிளம்பிட்டு சரி கார் ரொம்ப தூசியா இருக்கே அப்படின்னு தொடக்கிறதுக்கு வந்தா சல்லியா தொடக்கி வச்சிருக்காங்க. வேற வழி என்ன பண்றது, மாத்திதான் ஆகணும். இப்போ இதுக்கு எவ்வளவு செலவு ஆகுதுன்னா தெரியல, பட் இருந்தாலும் அது எவ்வளவு செலவோ கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்தா, விளையாடுற பசங்களும் சரி இல்ல வீட்டுல உள்ளவங்களும் சரி எல்லாருமே கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்தா நமக்கு வந்து நமக்கு வர்ற ஆபத்தையும் தடுக்கலாம், இல்ல மத்தவங்களுக்கு வர்ற ஆபத்தையும் தடுக்கலாம். கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ போடணும்னு நினைச்சோம். சோ இதெல்லாம் ஒண்ணும் தோலம் இல்ல, இதெல்லாம் நாங்க நிறைய பாத்துட்டோம். இது என்ன பிரமாதம், இதை விட பெசலைட் ஒண்ணு இருக்கு கூமுடா. முன்னாடி ஒண்ணு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னா, கார் அது பாட்டுக்கு நின்னுச்சு. நின்ன கார்ல ஒரு 4-5 டாக்ஸ் வந்து என்ன பண்ணுச்சுன்னா உள்ள ஏதோ போயிருக்கு, அத காருகிட்ட இருந்து காப்பாத்தணும் அப்படின்னு நினைச்சு பாருங்க. அப்பவும் சும்மாதான் நினைச்சு, அப்பவும் நம்ம காருக்கு வந்து நம்ம ரன்னிங்ல போகல, எதுவுமே பண்ணல, எடுத்து வச்சிருக்கு. இதனால நம்ம காரை காப்பாத்தணும் அப்படின்னா ஒண்ணு நம்மளோட வீட்டுல காம்பவுண்டுக்குள்ள காரை நிப்பாட்டுற மாதிரி இருக்கணும், இல்லைன்னா போர்ட்டிகோ இருக்கணும். இந்த மாதிரி ஸ்ட்ரீட்ல நிப்பாட்டுறோம் அப்படின்னா முதல்ல ஸ்ட்ரீட்ல இருக்கும்போது நம்ம காரே வாங்க வேணாம். நம்ம என்ன பண்ணிடணும்னா, நம்ம காம்பவுண்ட் எடுத்ததுக்கு அப்புறம் இல்ல நமக்கு வந்து போர்ட்டிகோ வந்ததுக்கு அப்புறம் நம்ம காரை வாங்கி உள்ள நிப்பாட்டிக்கலாம். வேற வழி இல்ல, நம்ம கார் வாங்கிதான் ஆகணும், இல்ல நம்ம ஸ்ட்ரீட்ல நிப்பாட்டி தான் ஆகணும்னா இப்படி ஒரு அவேர்னஸ் எல்லாம் கொஞ்சம் பாத்துக்கோங்க. அப்பப்ப சுத்தி பாத்துக்கோங்க. பக்கத்துல யாரும் விளையாடாதீங்க அப்படின்றத சொல்லுங்க. நாங்களும் இன்டிமேஷன் கொடுத்துட்டே தான் இருந்தோம், வேற வழி இல்ல, நமக்கு நடக்கணும்னு. கல்ல வச்சு விளையாடுறது, கல்ல எறியறது அவாய்ட் பண்ணி. ஆமா, கல்லு விளையாடுறது தப்பு இல்ல, கல்ல தூக்கி அடிச்சு விளையாடுறதுதான் தப்பு. சோ அந்த மாதிரி விஷயங்கள், கார்ல போட்டது வேற தலையில வச்சு போட்டிருந்தா அது ஆபத்து தானே. இந்த மாதிரி விஷயங்களை பாக்குற பள்ளி குழந்தைகளை உங்களுக்கும் தான் இது உங்களுக்கும் ஒரு அவேர்னஸா இருக்கட்டும்.
விளையாடுங்க, எப்படி வேணாலும் விளையாடுங்க. பட் இந்த மாதிரி ஒரு ஆபத்தான கேம், கல்ல தூக்கி எறிகிறது, அப்புறம் வேற ஏதாவது கட்டையை தூக்கி எறிகிறது, யாராவது புடிச்சு தள்ளுறது, அந்த மாதிரி விளையாடாம சேஃபா இந்த இயரை வந்து சம்மர் ஹாலிடேஸ் வந்து என்ஜாய் பண்ணுங்க. ஓகே, இன்னொரு ஒரு நல்ல வீடியோல வந்து சந்திக்கிறோம். பாய். நல்ல வீடியோல இருந்து சந்திக்கிறோம். பாய் பாய். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஆமா, நிறைய பேருக்கு இதை ஷேர் பண்ணீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா இது ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவா தான் இருக்கும். ஏற்கனவே சோகத்துல இருக்கோம், நீங்க சர்ப்ரைஸ் பண்ணி எங்களை கொஞ்சம் சர்ப்ரைஸ் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய். பாய்.